சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் ஃபோக் ரவுண்ட் அப்படிங்கிற பெயர்ல தான் டிக்கெட்டு ஃபினாலேவுக்கான 3வது நபரை சூஸ் பண்றதுக்காக ஒரு சுற்று வைக்கிறாங்க. இதுல எந்த ஒரு நபர் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணி 3வது நபரா ஃபைனலிஸ்ட்க்கு அடியெடுத்து வைக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சுஷாந்திகா அப்புறம் ஸ்ரீஹரி இவங்க 2 பேருமே அடுத்தடுத்ததா ஃபினாலேவுக்கு முன்னேறி போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய நபர்கள்ல 3வது இடம், 4வது இடம், 5வது இடம் சொல்லி அடுத்த 3 ஃபைனலிஸ்ட் சேர யாரு பிடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் சரிகமபா சீசன் 5ல ஃபோக் ரவுண்ட் அப்படிங்கிற பெயர்ல தான் ஒரு சுற்று வைக்கிறாங்க. இதுல ஒரு போட்டியாளர்களும் அவங்களோட தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபினாலேவுக்கு முன்னேறி போறதுக்கான அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு பாடியிருக்காங்களாம். அதுல குறிப்பா 5 நபர்களுக்கு இடையில தான் ஒரு கடும் போட்டி இருந்திருக்குது. அந்த 5 நபர்கள்ல ஒருத்தர் தான் டிக்கெட் ஃபினாலே வாங்க போறாங்களாம். அந்த நபர் யாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுல இடம்பெறக்கூடிய 5 நபர்களும் முக்கியமான கண்டஸ்டன்ட்ஸ். அதுல முதல் நபர் சபேசன், அடுத்ததா பவித்ரா, 3வது இனியா, 4வது அருண் ராஜேந்திரன், 5வது ஷிவானி. இந்த 5 நபர்கள் தான் இந்த வாரம் டிக்கெட் ஃபினாலே வாங்குறதுக்காக ஒரு கடும் போட்டியில ஈடுபட்டிருக்காங்க. இப்ப ரீசெண்டா இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி ப்ரோமோவோட இறுதியில யாரு டிக்கெட் ஃபினாலே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அறிவிக்கிற மாதிரியும், வாங்கக்கூடிய நபர் யாரு அப்படிங்கிறத தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த பிளர் பண்ணியிருக்காங்க. பிளர் பண்ண விஷயங்கள்ல இவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியல. ஆனா மற்ற போட்டியாளர்கள்லாம் எங்க நிக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து யாரு டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அந்த ப்ரோமோ முடியக்கூடிய அந்த நேரத்துல பார்க்கும்போது டிக்கெட் ஃபினாலேக்கு அறிவிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல ஸ்ரீனி சார், ஸ்வேதா மோகன் இவங்களாம் நிற்கும் போது பவித்ரா ஒரு ஓரமா நிக்கிறாங்க, செந்தமன் ஒரு ஓரமா நிக்கிறாரு, இனியாவும் ஷிவானியும் கண்டஸ்டனுக்காரோட இடத்துல கை தட்டுறாங்க. அருண் ராஜேந்திரனும் கை தட்டுறாரு, அறிவழகன் பயங்கரமா அழுகுறாரு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் அந்த ஃபோக் ரவுண்ட்ல நடக்கக்கூடிய 3வது ஃபைனல்ஸ் யார் அப்படிங்கிற சூஸ் பண்ணக்கூடிய விஷயத்துல சபேசன் தான் தேர்ட் ஃபைனல்ஸா சூஸ் ஆயிருக்காராம். இந்த விஷயத்த நம்ம ப்ரோமோ மூலியமா டீகோட் பண்ணும்போது தெரிய வந்திருக்குது. இது சபேசன் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். இல்ல செந்தமிழும் பக்கத்துல நிக்கிற மாதிரி தெரியுது, செந்தமிழை பிளர் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு பார்க்கும்போது செந்தமிழர் ரைட் சைட்ல கொஞ்சம் ஓரமா தான் நிக்கிறாரு. சென்டர்ல நிற்கக்கூடிய அந்த நபர் சபேசன் போட்டிருக்கக்கூடிய ப்ரோமோல வரக்கூடிய அந்த ஷர்ட் போட்டிருக்க மாதிரி தான் பிளர் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தான் போன வாரமும் அந்த ரெட்ரோர் கோட்டை வச்சு நம்ம ஸ்ரீஹரியை கெஸ் பண்ணோம். அதே மாதிரி ஸ்ரீஹரி டிக்கெட் ஃபினாலே வாங்கி செகண்ட் ஃபைனல்ஸா போய் உட்காந்துட்டாரு. ஆக மொத்தத்துல இந்த வாரம் கடும் போட்டி அப்படிங்கிறது சபேசன், பவித்ரா, இனியா, அருண் ராஜேந்திரன், ஷிவானி இந்த 5 நபர்களே இருக்கிறதாவும், இதுலதான் சபேசன் இவங்க எல்லாரையோட ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இப்ப 3வது ஃபைனல்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. இந்த வாரமும் சபேசனை சூஸ் பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா ஃபேன்ஸ் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்லயே சபேசன் சூப்பரா பாடியிருந்தாரு. அந்த வாரமே அவரை சூஸ் பண்ணிருக்கணும். ஆனா அந்த வாரம் யாரையுமே சூஸ் பண்ணாம ஸ்ட்ரிங்ஸா ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஆனா இந்த வாரம் அப்படி விட முடியாதுல்ல. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது சபேசன் கண்டிப்பா பெஸ்டா கொடுப்பாரு. அதுல அவரோட பேட் லக் சுஷாந்திக்கு அப்புறம் ஸ்ரீஹரி 2 பேருமே பெஸ்டா பாடிட்டாங்க. ஆனா இப்ப விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோக் ரவுண்ட்ல அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. இது மூலயமா டிக்கெட் ஃபினாலோட 3வது ஃபைனலிஸ்ட் சபேசன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு.